Hey guys, full stack development. நீங்கள் ஃப்ரெஷராக ஐடிக்குள்ள ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கும்போது உங்களால் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லி ஜாப் சர்ச் பண்ண முடியும், பேக் எண்ட்லி ஜாப் சர்ச் பண்ண முடியும். அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எந்த அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்குதோ அதை பொறுத்து உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஃப்ரீயாக எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நான் இப்போ இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிற ப்ரொசீஜரை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 to 6 months வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். அண்ட் இந்த ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ரீலெவல் டெஸ்டிங் கிளியர் பண்ண முடியும். என்னோட வீடியோஸ் நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரீலெவல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. I'm a software engineer. Welcome to my channel. ரீலெவலில் இப்போ 2 கம்பெனிலேருந்து வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் பிளிக்ஸ். இதில் என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு நான் டெக் ரோல். அதனால் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். இது கொடுத்துருக்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4 lakh 6 lakh per annum வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா கிரெட்ஜெனிக். இதுக்கு என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர். ஸோ இது கொடுத்துருக்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5 lakh 12 lakh வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. லெவல் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹைரிங் பிளாட்ஃபார்ம். இதில் நடக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் 70% மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டாப் 100 கம்பெனிஸ்லேருந்து டேரெக்டாக வந்து உங்களை ஹையர் பண்ணுவாங்க. லாஸ்ட் 6 months மட்டுமே 10 crore worth ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ரீலெவல் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் 15 days கேப்பில் எத்தனை டெஸ்ட் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட், சாம்பிள்ஸ், மோக் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வெப்சைட்லேயே இருக்கு. 1000+ ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து இந்த ரீலெவலில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நீங்கள் 70% மேலே ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிஃப்ட்ஸும் நிறைய கிடைக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கு மேலே இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். எந்த ஒரு சார்ஜுமே நீங்கள் வந்து ரீலெவல் கொடுக்க வேணாம் இந்த மாதிரி டெஸ்ட் எழுதுறதுக்கு. அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சன் வந்து ரீலெவல்மா உங்களை ஃபர்ஸ்ட் ஜாபை 10 lakh per annum எடுத்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ரீலெவல் அச்சீவர் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜ் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஆல்ரைட், இந்த வீடியோ வந்து நான் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ஒரு ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் எங்கேருந்து ஃப்ரீயாக வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மென் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது MongoDB, Express.js, React.js, Node.js இது 4மே கம்பைன் பண்ணது தான் உங்களுக்கு மென் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஈஸியான ஃபாஸ்ட்டான ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இந்த மென் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்லேயும் நிறைய டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அட் த சேம் டைம் ஜாப் ஓப்பனிங்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த ஒரு டெவலப்மெண்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். அதுக்கு ரொம்ப அதிகமாக டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் தென் வி ஆர் ஹைரிங் ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர். நீங்கள் வந்து ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்க. ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்க. ஓகே, பேக் டு டாபிக். இப்போ இந்த மென் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஒரு ரோட் மேப் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் எந்த நாலேஜுமே இல்லை, நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான வேவாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் HTML, CSS ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் HTML, CSS கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணணும். ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணணும். வெறும் HTML, CSS மட்டுமே வச்சு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்க வெப்சைட்டில். நீங்கள் உங்கள் லோக்கல் மிஷின்லேயே நீங்கள் ரன் பண்ணால் கூட ஓகே தான். உங்கள் லோக்கல் மிஷின்லேயே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் GitHubல ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் GitHubல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஜாப் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ரொஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய டெவலப்பர்ஸ் வந்து உங்ககிட்ட ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸாக கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் GitHub ரெபாசிட்டரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா JavaScript வந்து லேர்ன் பண்ணணும். ஒன்ஸ் JavaScript கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் DOM மேனிபுலேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்ட்டில் இந்த JavaScript பேஸ் பண்ணி பேக் எண்டில் அதை வந்து ஒர்க் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மூணு நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பேசிக்கான ஐடியா அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா React.js வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ React.js எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு React.js பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து HTML, CSS அதுக்கப்புறம் JavaScript இது மூணு கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா React.js நீங்கள் கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Node.js வந்து லேர்ன் பண்ணணும். Node.js அப்படிங்கிறது ஒரு JavaScriptோட பேக் எண்ட் ரன் டைம். ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து பேக் எண்டில் கோட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் Node.js வந்து நெக்ஸ்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதுமாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தெளிவாக ஞாபகம் இருக்கும். எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மறந்துடும். நீங்கள் Node.js படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து HTML என்ன படிச்சீங்க அப்படிங்கிறத மறந்துடுவீங்க. அதனால் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் Node.js முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து Express.js அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும். இந்த Express.js அப்படிங்கிறது வந்து Node.js உடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து Express.js. இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மென் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியும்.
அண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் பண்ணணும். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். GitHub ப்ரொஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்களான ஒரு ப்ராஜெக்ட்டை புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய கோட்ஸ் வந்து GitHubலேயே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியும். உங்களுடைய ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக நீங்களே பண்ணாமல் இன்னொரு கோட் எடுத்து அதில் சின்னதாக மாடிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா NoSQL. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதுக்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா மென் டெவலப்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து MongoDBயும் வரும். MongoDBயில் NoSQL தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து NoSQLோட பேசிக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் MongoDBக்கு தனியாக வந்து ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MongoDB புரிஞ்சுக்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஜாப் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் மென் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையவே ஓப்பனிங்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் மற்ற ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கோர்ஸ் லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். அது நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஃப்ரெஷராக கற்றுக்கிறீங்க அப்படின்னா அது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதில் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஈஸியாக அதை வந்து வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்க முடியும். ஸோ முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது பாருங்கள். இதுக்கு பேஸ் பண்ணி நிறைய காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். அதில் மோஸ்ட்லி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது பாருங்கள். அந்த மாதிரி காம்படிஷன் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் தென் எல்லாத்தையும் முடிச்சு நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்டர்ன்ஷிப்பில் ரியல் டைமில் நீங்கள் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது இன்னும் உங்களுடைய ஸ்கில்ங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த மென் டெவலப்மெண்ட் நம்ம ஆன்லைனில் எங்கே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த கோர்ஸில் நம்ம ஃப்ரீயாக இப்போ ஆன்லைனில் எப்படி எடுக்கலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ். இதில் நீங்கள் வந்து HTML, CSS அதுக்கப்புறம் JavaScript இது மூணுக்குமே டுட்டோரியல் இங்கே இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அது கீழே வந்து நீங்கள் இங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேசிக்ஸ் வந்து HTML கற்றுக்க முடியும். இதுக்கு வந்து CSSம் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து JavaScript இது மூணுத்துக்குமே வந்து இங்கே இருக்குது. பட் JavaScript வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அது நீங்கள் எங்கே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மோஷ் அப்படிங்கிறவர் இருக்கார், ப்ரோக்ராமிங் வித் மோஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட டுட்டோரியலில் வந்து JavaScript வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரோட டுட்டோரியல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த HTML CSS பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுறது நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸி டுட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டுட்டோரியல் இருக்கும். இதில் வந்து ஒரு 2 hours 1.5 hours ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் கீழே ஃப்ரீ கோட் கேம்பில் 2 hours ஒரு கோர்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கோட் அகாடமி இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. வந்து ஒரு பேசிக் லெவலான ப்ராஜெக்ட். ஸோ இது மூணுமே பேசிக் லெவல் தான். ஸோ இதில் நீங்கள் எதுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி இந்த HTML CSS வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் வித் மோஷ் இந்த சேனல் செக் பண்ணி பார்க்கலாம். இவர் வந்து அதுக்கும் போட்டிருக்காரு. HTML CSSக்கும் வந்து வீடியோஸ் போட்டிருக்காரு, டுட்டோரியல் வீடியோஸ். நெக்ஸ்ட் React.jsக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோட் கேம்பில் ஒரு 10 hours ஒரு கோர்ஸ் இருக்குது, ஃபுல் React.js கோர்ஸு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நீங்கள் React.jsஐ பேஸ் பண்ணி ஒரு சார்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட் இருக்குது, JavaScript மாஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில். நீங்கள் அந்த React.js, JavaScript, HTML, CSS எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Node.jsக்கு வந்து ப்ரோக்ராம் வித் மோஷ் இந்த சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் இந்த ஃப்ரீ கோட் கேம்ப்லேயும் Node.jsக்கான ஸ்பெசிஃபிக் ஒரு டுட்டோரியல் கோர்ஸ் இருக்குது. அண்ட் Node.js + Express இது ரெண்டுத்தையுமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் கோர்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் Telesco இந்த சேனலில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இவங்களும் Node.jsக்கு வந்து கோர்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க ஜாவாக்கு அதிகமாக வந்து கோர்ஸ் வந்து போடுவாங்க. இதில் Node.jsக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேனலையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு சேனல்லே வரக்கூடிய வீடியோஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NoSQLக்கு பேசிக்ஸ் வந்து நீங்கள் W3 ஸ்கூல்ஸ்லேயே எடுக்கலாம். MongoDBயில் இந்த NoSQLோட பேசிக்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். இந்த ஃப்ரீ கோட் கேம்போட வெப்சைட் போனீங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் கிடைக்கும். NoSQL பேஸ் பண்ணிருக்கக்கூடிய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இங்கேயே தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து MongoDB லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். MongoDBக்கு பார்த்தீங்கன்னா இந்த W3 ஸ்கூல்ஸ்லேயே டுட்டோரியல்ஸ் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோட் கேம்ப்லேயும் இதுக்கான டுட்டோரியல்ஸ் இருக்குது. அண்ட் தென் சிம்பிளி லேர்ன்லேயே வந்துட்டு இந்த MongoDBயோட ஃபுல் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ கோட் கேம்ப் போனீங்க அப்படின்னா அதில் வந்து அதை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா how to build a RESTful API using Node.js, Express and MongoDBன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எல்லாத்தையும் முடிச்சு நீங்கள் அடிஷனலாக என்ன பண்ணலாம்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து AWS மூலமாக அப்ளிகேஷன் வந்து லைவ் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஃப்ரீ ட்ரையல்லே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் வந்து ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டாக வேணாம், எனக்கு வந்து ஒரே ஒரு பர்சன்டேருந்து ஃபுல் கோர்ஸையும் கற்றுக்கணும், அது ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பெய்டு கோர்ஸ் வந்து உரிமையில் இருக்குது. லைக் இவங்க நேம் வந்துட்டு ஆஞ்சலினா யூ. ஸோ இவங்க வந்துட்டு ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லா கோர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிஷியலாக இவங்க எதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி HTML, CSS இது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து JavaScript அதுலேருந்து அதுக்கப்புறமா வந்து DOM மேனிப்புலேஷன் இந்த சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா DOM மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் jQuery அண்ட் தென் Node.js, Express.js அதுமாதிரி GitHubல நீங்கள் எப்படி வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணுறது, GitHubல எப்படி ரெபாசிட்டரி ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி தருவாங்க. அதேமாதிரி SQL, MongoDB
அப்புறம் டெப்ளாயிங் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் இவங்களே ப்ராஜெக்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியாக்ட் ஜேஎக்ஸ் வந்து இவங்க கடைசியாக கொண்டு வராங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தாலே போதும். நீங்கள் ஸ்ப்ளிட்டாக போய்ட்டு ஒரு கோர்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டில், இன்னொரு கோர்ஸ் வந்து இன்னொரு வெப்சைட்டில் அப்படின்னு கற்றுக்க வேணாம். ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க 3500 வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் உரிமையில் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலி உங்கள் டுட்டோரியல்ஸ் நான் பார்த்துருக்கேன். உங்கள் டுட்டோரியல்ஸ் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இவங்க கோர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கோர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், abin official 2020. Thanks for watching this video. See you next video. Bye.